அன்பு நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு டெக்னாலஜி அபரிதமா முன்னேறிச்சுங்க. குறிப்பா கேமராஸ்னு எடுத்துக்கோங்க. எத்தனை வெரைட்டிஸ், எத்தனை ரெசல்யூஷன்ஸ். நம்ம எல்லார்கிட்டயுமே இயற்கை ஒரு கேமரா கொடுத்துருக்கு. அது எந்த கேமரான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்கள். இந்த கண்கள் இயற்கை நமக்கு தந்த வரப்பிரசாதம், ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த கண்களை நாம எல்லாரும் பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிகழ்ச்சியில குறிப்பா முதியவர்கள், இவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, கண்களை பாதுகாத்து வச்சுக்கிறது எப்படி, அப்படி பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு, அறுவை சிகிச்சை முறைகள் இருக்கா, இப்படி பல தரப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. இதுக்கு விளக்கம் சொல்றதுக்காகவே கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் மோகன்ராஜன் அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். குறிப்பா முதியவர்கள்னு எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு லிஸ்ட் இருக்கா, என்னென்னலாம் வர வாய்ப்பு இருக்கு? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தி கிஃப்ட் ஆஃப் சைட் இஸ் த கிஃப்ட் கிவன் பை காட் டு மேன்கைண்ட். இந்த கண் பார்வையை நம்ம பாதுகாக்கிறது நம்ம கடமை, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. கண் மருத்துவர்கள் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. வயது ஆக ஆக கண்ணும் ஏஜ் ஆகும். தட்ஸ் கால் தி ஏஜிங் ஐன்னு சொல்கிறோம். ஜஸ்ட் லைக் எனி அதர் ஆர்கன் இன் த பாடி. அதில் கண்ணில் குறிப்பாக 55-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு, இல்லை சம்டைம்ஸ் 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் இருக்குது கண்ணில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயசில் இந்த பிரெஸ்பயோப்பியா அப்படின்னு சாலேஸ்வரன் வெள்ளை எழுத்து. அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனால் கேட்ராக்ட், கண் புரை, அதான் மோஸ்ட் காமன் நம்ம நாட்டில். அதுக்கப்புறம் கிளாக்கோமா, கண்ணில் ப்ரெஷர், அதுவும் ஏஜ் ஆனால் வரும். அப்புறம் டயபிட்டிஸ்னால ரெட்டினா, விழித்திரை பாதிக்கக்கூடியது, அதுதான் டயபிட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் த ரெட்டினா 70 இயர்ஸ்க்கு மேலே அது அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் மேக்குலர் டீஜெனரேஷன். தலை நரைக்கிற மாதிரி சென்டர் ஆஃப் த ரெட்டினா நரைச்சி போகும். அதுக்கப்புறம் கருவழி இருக்குது பார்த்தீங்களா, கார்னியா. இந்த கார்னியா செல்ஸ் ஏஜ் ஆக ஆக தலை நரைக்கிற மாதிரி அதுவும் நரைச்சி போகும். அது கார்னியல் டீகாம்பன்சேஷன் அதுன்னு சொல்கிறோம். அப்புறம் கண்ணுக்கு வெளியே நிறைய ப்ராப்ளம் வரலாம். தட் இஸ் கால்ட் அட்னிக்சல் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஐலிட் ட்ரூப் ஆகுது, இல்லைனா கண்ணை சுற்றி பேகி லிட்ஸு, கண் வீங்கிற மாதிரி இருக்கும், இல்லை கண்லேருந்து தண்ணி வருது, அதெல்லாம் அந்த மாதிரி அட்னிக்சல் இதெல்லாம் ஏஜ் ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. These are the common problems. சரி, இப்போ முதியவர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கும். இந்த கண்புரை எதனால வருது டாக்டர்? இதை வராமல் தடுக்க முடியுமா? என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு? இந்த கண்புரைங்கிறது ஏஜ் ஆன வரக்கூடிய வியாதி. நம்ம நாட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் நிறையா கண்புரை, கேட்ராக்ட் நிறையா இருக்குது. கண்புரைங்கிறது நார்மலாக நிறைய பேர் என்ன நினச்சிங்க, எக்ஸ்ட்ரா க்ரோத் அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரா க்ரோத்தெல்லாம் கிடையாது. நார்மலாக கண்ணுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்டலைன் லென்ஸ். அந்த லென்ஸு சின்ன யங்கர் பீப்புளுக்கு மிரர் ஆட்டம் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஏஜ் ஆக ஆக தலை நரைக்கிற மாதிரி அந்த கிறிஸ்டலைன் லென்ஸ் ஒப்பேக் ஆகும். அதுதான் கேட்ராக்ட்னு சொல்கிறோம். இன் க்ரீக் இட்ஸ் கேட்ராக்ட்னா வாட்டர் ஃபால். டிப்பிக்கலாக அந்த பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, நான் தண்ணியில் பார்க்குற மாதிரி இருக்குது, வாட்டர் ஃபாலில் பார்க்குற மாதிரி இருக்குது, மங்கலாக இருக்குது பார்வை அப்படின்வாங்க. ஸோ இது நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூகே, யூஎஸ் பார்த்தீங்கன்னா 65-70 வயசில் தான் கேட்ராக்ட் வரும். நம்ம நாட்டில் 45-50 வயசில் தான் கேட்ராக்ட் வரும். ப்ரீ சினைல் கேட்ராக்ட்னு சொல்கிறோம். எதனாலன்னா பிகாஸ் ஆஃப் ட்ராபிக்கல் கண்ட்ரி, நிறையா சன்லைட், அல்ட்ராவயலட் லைட் எக்ஸ்போஷர், நிறைய பேர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன், லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதெல்லாம் ஆல் தீஸ் ஆர் மல்டிஃபேக்டோரியல் விச் இஸ் காசிங் மோர் கேட்ராக்ட் இன் அவர் கண்ட்ரி. நீங்கள் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஃப்ரிக்கா, பிரேசில், இதெல்லாம் ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ், இதெல்லாம் நிறையா கேட்ராக்ட் நிறையா ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஏஜ் ஆக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மோர் ஸோ பேஷண்ட்ஸ் வுட் காட் டயபிட்டிஸ், இவங்களாம் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோரே கேட்ராக்ட் வரும். ஸ்மோக்கிங்க்கும் கேட்ராக்டும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸ்மோக்கிங் நிறைய யங்கர் ஏஜில் பண்ணிங்கன்னா கேட்ராக்ட் சீக்கிரமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்ராக்ட் ப்ரிவெண்ட் பண்ணலாம், டு சர்டன் எக்ஸ்டென்ட் போஸ்ட்போன் பண்ணலாம். 55 வயசு வரல கேட்ராக்டை 70 வயசு வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணலாம். எப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, ஸ்மோக்கிங்கை
பண்ணாமல் இருக்கிறது, இல்லைன்னா டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, ஸ்டீராய்டு யூசேஜ்னாலையும் கேட்ராக்ட் வரலாம். ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. பட் யூஸ்வலி வந்து ஏஜ்னால தான் வருது. இப்போ முதியவர்களுக்கு வரக்கூடிய கண் நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாக்கோமா சொன்னீங்க, அதாவது கண் அழுத்த நோய். பாடியில் ப்ரெஷர் வரும், அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கண்களில் கூட ப்ரெஷர் வருமா அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஸோ ஒருத்தருக்கு கிளாக்கோமா வந்திருக்கு அப்படின்றத வந்து முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கும்? டெஃபினட்டாக கண்டுபிடிக்கலாம். அதாவது கிளாக்கோமாங்கிறது கண்ணில் ப்ரெஷர், இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம், ஐஓபி. அதுக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பிபிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. இது இல்லை. யூஸ்வலாக வந்து இந்த கிளாக்கோமா வந்து அரௌண்ட் தி ஏஜ் ஆஃப் 40, 50, 60 அந்த மாதிரி டெவலப் ஆகலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாக்கோமா இருக்கும். அவங்க குடும்பத்தில் அவங்க ஃபாதருக்கோ மதருக்கோ இல்லைன்னா சிஸ்டர்ஸ்க்கோ பிரதர்ஸ்க்கோ யாருக்கான இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாக்கோமா இருந்ததுன்னா வந்து கண்ணில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை ரொட்டீன் செக்கப்பில் தான் கண்டுபிடிப்போம் இந்த கிளாக்கோமா. யூஸ்வலாக கிளாக்கோமாங்கிறது 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமா ஆர் நாரோ ஆங்கிள் கிளாக்கோமா, இன்னொன்று வந்து ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமா. இந்த ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமா இஸ் லைக் எ தீஃப் அட் நைட். கிராஜுவலாக சைடு பார்வை குறைஞ்சிட்டே வரும், பேஷண்ட்டுக்கு தெரியாது அன்லெஸ் இ கோஸ் ஃபார் அ ரெகுலர் செக்கப். ஸோ ரெகுலர் செக்கப் போகும்போது அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி வந்து கிளாக்கோமா இருக்குது உங்களுக்குன்னு. எஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாக்கோமா இருக்கிறவங்கள இந்த 30-35 வயசுலேயே போய் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமாங்கிறது அதுவும் வந்து ரெகுலர் செக்கப்பில் தான் கண்டுபிடிப்போம். சம்டைம்ஸ் வந்து சடனாக ப்ரெஷர் ஜாஸ்தியாக போகும், கண் வந்து வலி, தலைவலி, கண் செவந்து போய் வாந்தி வரும். யூஸ்வலாக வந்து அவங்க ஃபிசிஷியன்கிட்ட போய் பார்த்துப்பாங்க. பட் ஆனால் வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அது வந்து அக்யூட் ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமான்னு சொல்கிறோம். இந்த 2 கிளாக்கோமாவே ஃபேமிலியில் வரக்கூடிய பரம்பரையாக வரக்கூடிய வியாதி இது. ஸோ இந்த கிளாக்கோமா வந்து ரொட்டீன் செக்கப்பில் நீங்கள் கண் மருத்துவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து ரொட்டீன் செக்கப் A to Z எல்லாம் செக்கப் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரிவென்டபிள் டிசீஸ் இது. ஸோ ஆங்கிள் க்ளோஷர் கிளாக்கோமா ஒரு சிம்பிள் லேசர் வச்சு ஐடாட்டமின்னு சொல்கிறோம், யாக் லேசர் ஐடாட்டமின்னு, அது பண்ணி ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம். இந்த ஓப்பன் ஆங்கிள் கிளாக்கோமா வந்து இந்த பக்கம் இங்கே ஸ்டேஜ் ஃபீல்டில் விஷன் இங்கே இருக்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ. நிறைய மருந்துகள் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ட்ராப்ஸ் இருக்குது, ஐ ட்ராப்ஸ், அட்வான்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதுக்கும் லேசர் ஒன்று பண்ணுறோம். ஸோ அது பண்ணோம்னா அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் டேக் ஹோம் மெசேஜ். இப்போ நீங்கள் வயதானவர்களுக்கு கண்ணில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னப்போ ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வயசாகிறது வந்து நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீஜெனரேஷன் ஏற்படுறதையும் தடுக்க முடியாது. இருந்தாலும் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏஜை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு இது ப்ரிவென்ட் பண்ணலாம். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது வைட்டமின் A, C, E, செலினியம், ஜிங்க், அப்புறம் லூட்டீன், ஜியோசாந்தின், இதெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்கிறோம். இதர் ஆல் வெரி குட் ஃபார் தி ரெட்டினா. அதாவது ஏரேட்ஸ் 2 ஃபார்முலான்னு சொல்கிறோம் அது பேர். அது சாப்பிட்டு ரெகுலராக சாப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த மேக்குலர் டீஜெனரேஷன் வரதுக்கு ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ்னால் ஓரளவுக்கு தான் ப்ரிவென்ட் பண்ண முடியும் நம்ம. ஸோ முதியோர்களுக்கு வந்து 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த மேக்குலர் டீஜெனரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 to 5% சான்ஸ். ஓகே. அண்டு இந்த மேக்குலர் டீஜெனரேஷனுங்கிறது ஜஸ்ட் த ஆப்போசிட் ஆஃப் கிளாக்கோமா. ஓகே. த சென்டர் ஆஃப் த ரெட்டினா, நடு சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் ஆஃப் த ரெட்டினா இஸ் கால் த மேக்குலர் ஏரியா. அங்கே தான் லைட் ரேஸ் கெட் ஃபோக்கஸ்ட். அந்த மேக்குலர் ஏரியா வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் பார்வை நல்லா இருக்கும். ஓகே. The macular area is responsible for the day vision, color vision. அந்த macular ஏரியாவில் வந்து ஏஜ் ஆக எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 70 இந்த மாதிரி வரலாம். இந்த ஓல்ட் ஏஜ் ப்ராப்ளம் அது பேர் ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ARMD. இந்த ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் 2 டைப் இருக்குது. ட்ரை டைப், ஜஸ்ட் லைக் கிளாக்கோமா 2 டைப். ஆங்கிள் க்ளோஷர் அது சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 டைப் இருக்குது. ட்ரை டைப் ஒன்று இருக்குது, வெட் டைப் ஒன்று இருக்குது. இந்த ட்ரை டைப் நார்மலாக வந்து விஷன் அஃபெக்ட் பண்ணாது. இந்த வெட் டைப் ஆஃப் மேக்குலர் டீஜெனரேஷன் என்ன ஆகும்னா, அப்நார்மல் பிளட் வெசல், ரத்த குழா அந்த சென்டர் ஆஃப் த ரெட்டினாக்கு அடியில் வளரும், அது ப்ளீட் ஆகும். ஸோ டிப்பிக்கலாக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன், வெட் டைப் ஆஃப் மேக்குலர் டீஜெனரேஷன் இருக்கவங்க இந்த முதியோர்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து சென்ட்ரல் விஷன் தெரியல அப்படின்வாங்க. உங்கள் மூஞ்சியை பார்க்கும்போது உங்கள் காது 2 எங்களுக்கு தெரியுது, பட் அவங்க மூக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ஸ்கோட்டோமா அதுதான் டிப்பிக்கலாக.
குளாக்கோமான்னு நான் சொன்ன பார்த்தீங்களா, சைடு விஷன் தெரியாது, சென்ட்ரல் விஷன் தெரியும். இன் வெட் மேக்குலர் டிஜெனரேஷனில் சென்ட்ரல் விஷன் தெரியாது, சென்ட்ரலில் ரவுண்டாக பிளாக்காக தெரியும். அதுதான் வெட் மேக்குலர் டிஜெனரேஷன். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் டைப். அதுக்கு தான் இப்போ வந்து கண்ணுக்குள்ளே இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். ஆன்டிவிஜெஃப், லூசென்டிஸ், அவாஸ்டின், அந்த மாதிரி ஐலியா, அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எவ்ரி மந்த் போட்டுகிட்டே இருக்கணும் இந்த பேஷண்ட்ஸ்க்கு. முன்னெல்லாம் லேசர் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஒரு 10-12 இயர்ஸாக இப்போ கண்ணுக்குள்ளே இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம். பட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ப்ரிவென்ட் பண்ணலாம் பை டேக்கிங் லாட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நிறைய கீரை, கேரட்டு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், முட்டை, மீன், அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ, சி, இ, நான் சொன்ன மாதிரி ஜிங்க், செலீனியம்லாம் சாப்பிடலாம். சில முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண் ரப்பை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த கண் வந்து அப்படி கீழே விழுற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது எதனால டாக்டர்? அது பிகாஸ் ஆஃப் ஏஜ்னால what happens is the muscle which elevates the lid becomes weak. அதனால் கண் வந்து ட்ரூப் ஆகும். அது பேர் அப்போனோரோட்டிக் டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக வந்து இந்த ஏஜ் பீப்புள் என்ன ஆகும்னா, எனக்கு கண் வந்து சின்னதாக இருக்குது, முன்ன வந்து கண் எனக்கு பெருசாக இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக எனக்கு வந்து கண் சின்னதாக இருக்குதுமா. கண் சின்னதாகாது, பட் ஆனால் அந்த கண் ரப்பை வந்து கீழே இறங்குறதுனால கண் சின்னதாக தெரியும் அவங்களுக்கு. அந்த அந்த மசில் வந்து லூஸ் ஆகும், வீக் ஆகிடுது. மசில், தெர் இஸ் அ மசில் விச் எலிவேட்ஸ் த லிட். ஓகே, அது டயர்ட் ஆயிடுது. அது டயர்ட் ஆகிடுது, கரெக்ட். அது ஏஜ் ஆக ஆக அந்த மசில் வந்து லூசஸ் தி எலாஸ்டிசிட்டி அண்ட் லூசஸ் த ஸ்ட்ரென்த். ஸோ another drooping of the lids are. ஸோ வெரி டிப்பிக்கல், வெரி காமன் ப்ராப்ளம் இன் ஏஜ். அது வந்து அப்போனோரோட்டிக் கோர்ஸ். அது சின்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரொம்ப கீழே இறங்கிச்சுன்னா அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை எலிவேட் பண்ணி விடுவோம். அதே மாதிரி லோவர் லிட்டும் லூஸ் ஆகிடும். ஓகே, லோவர் லிட் லூஸ் ஆகும்போது அது பேர் லிட் லாக்ஸிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்ன ஆகும்னா, அந்த லோவர் லிட் டைட்டாக இருந்தால் தான் கண்ணுலேருந்து இருக்கிற கண்ணீரை வந்து பம்ப் பண்ணி மூக்குக்கு அனுப்பும். ஸ்மால் கெனால் இருக்குது இங்கே, அது பேர் நேசோ லேக்ரிமல் டக்ட் அப்படின்னு இருக்குது. அது வந்து அது வழியாக வந்து கண் டைட்டாக இருந்தால் தான் அது மசில் வில் கண்ட்ராக்ட் அண்ட் புஷ் த வாட்டர். அது ஏஜ் ஆக ஆக அகெயின் அது ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 60, 70 இந்த மாதிரி ஆகும் முதியோர்களுக்கு. அந்த லிட் லாக்ஸிட்டி ஆகும்போது, இந்த லிட் லூஸாக இருக்கும்போது அவங்க வந்து டிப்பிக்கலாக என்ன சொல்லுவாங்க, கண்ணுலேன்னு எனக்கு தண்ணி வருதுங்க, என்னால் படிக்கவே முடியல, கண்ணில் தண்ணி வருது, எஸ்பெஷலி அவுட்டர் கார்னர்லேருந்து தண்ணி வருது, லிட் லாக்ஸிட்டி. அது லிட்டை டைட்டன் பண்ணி ஒரு ஸ்மால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் அதுவும் சரியாக போயிடும். அது ஸோ இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக், ஆக்குலோ பிளாஸ்டிக் ஆர் ஆப்தால்மிக் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒரு செப்பரேட் ஸ்பெஷாலிட்டி இப்போ ஐலே இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கண்களை பற்றி பேசணுன்னாலே யாருக்காவது டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய் இருந்ததுன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும், நீங்கள் வந்து கண்ணை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? இஸ் இட் ரிலேட்டட்? டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் வரது உண்டா? அப்சல்யூட்லி, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா டயபெட்டிஸ் வந்து இட் இஸ் லைக் அ டைம் பாம் நம்ம நாட்டில். இப்போ இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 80 மில்லியன் பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் டயபெட்டிஸ். 2025 150 மில்லியன் ஆக போகுது. இந்தியா இஸ் கோயிங் டு பிகம் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. அதில் வந்து இப்போ 80 மில்லியன் பீப்புளில் வந்து 20%, அதாவது அப்ராக்சிமேட்லி 20 மில்லியன் வச்சுக்கோங்களேன், இந்த 20 மில்லியன் பீப்புள் வந்து கண்ணில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 80 மில்லியன் பீப்புளில் அதுதான் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயபெட்டிஸ் என்ன ஆகும்னா, இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஹார்ட் அட்டாக், ஜஸ்ட் லைக் கிட்னி ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு. அதே மாதிரி கண்ணுக்குள்ளே இரத்த குழா இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டினா, விழித்திரையில் இருக்கிற இரத்த குழா, அது வந்து மைக்ரோ ஆஞ்சியோபதி இட் கிரியேட்ஸ். மைக்ரோ ஆஞ்சியோபதி டயபெட்டிஸ், லாங் டேர்ம் டயபெட்டிஸ், எஸ்பெஷலி 10 வருஷத்துக்கு மேலே டயபெட்டிஸ் இருந்ததுன்னா, டயபெட்டிஸ் சரியாக கண்ட்ரோலில் இல்லைன்னா, HbA1c கன்சிஸ்டண்ட்டாக 8, 9 அந்த மாதிரி இருந்ததுன்னா, கூடிய ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா, கொலஸ்ட்ரால், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஓல்ட் பீப்புள் வந்து முதியோர்களுக்கு வந்து எல்லாருமே ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கும், அனீமியா இருக்கும், அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி ஆன் டாப் ஆஃப் தட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஆல் தீஸ் கேன் அக்ரிவேட் த ப்ராப்ளம். ஸோ இது என்ன ஆகும்னா, கண்ணுக்கு பின்னாடி விழித்திரை பார்த்தீங்களா, இந்த விழித்திரையில் இரத்த கசிவு ஆகும். ஓகே, இந்த இரத்த கசிவு இல்லைன்னா கண்ணுக்கு பின்னாடி சென்டர் ஆஃப் த ரெட்டினால தண்ணி தேங்கும். அது பேர் மேக்குலர் எடிமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இரத்த கசிவு தான் விட்ரியஸ் ஹெமரேஜ்னு சொல்கிறோம். இந்த இரத்த கசிவுனாலேயோ இந்த மேக்குலர் எடிமானாலேயோ பார்வை வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து முதல்லையே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3,
ஸ்டேஜ் 4 4 ஸ்டேஜ் இருக்குது டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஸ்டேஜ் 1லேயே நம்ம பார்த்து எல்லா ஃபேக்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம். பட் ஸ்டேஜ் 2 3க்கு அப்புறம் போயிடுச்சுன்னா ஸ்டேஜ் 2 and 3க்கு வந்து நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட், கண்ணுக்குள்ளே இன்ஜெக்ஷன் கொடுக்கறது. ஸ்டேஜ் 4ல் வந்து we have to do a surgery called vitrectomy-ன்னு ஒரு ஆப்ரேஷன். ரொம்ப டிஃபிகல்ட்டான சர்ஜரி, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் சர்ஜரி. அஃப்கோர்ஸ் மின்னிக்கு இப்போ ரிசல்ட்ஸ் ஆர் மச் பெட்டர். ஓகே. ஸோ இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி இது வராமல் நம்மளால தடுக்க முடியுமா? அப்படி வந்துருச்சுன்னா அது நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? டயபெட்டிக் ரெட்டினோபதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி அவாய்டபிள் டிசீஸ். ஓகே. ஆமாம், டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கேன் பி ப்ரிவெண்டட். அது வந்து அவேர்னஸ் அமங் த பீப்புள் வரணும். ஃபஸ்ட்டு வந்து டயபிட்டிஸே வராமல் பார்த்துக்கலாம். அது எப்படின்னா நவ் டயபிட்டிஸ் ஏன் காமனாக இருக்குன்னா மின்னிக்கு இப்போ ஒரு 20 years பேக் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஏன் சக்கரவாதி ரொம்ப காமனாக இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு. பீப்புள் ஆர் அண்டர்கோயிங் மோர் ஸ்ட்ரெஸ் நவ், எஸ்பெஷலி இந்த கொரோனா பேண்டமிக்னால ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் இருக்குது. மூணாவது வந்து லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஓகே, ஈவன் சில்ட்ரன் ஆர் டெவலப்பிங் டயபிட்டிஸ். ஸோ என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறது? அப்சல்யூட்லி நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸோ பேஷண்ட் வந்து டயபிட்டிஸ் வந்துன்னா டைலேட் பண்ணி பார்ப்போம். டைலேட் பண்ணிட்டு ரெட்டினா எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். அப்புறம் ரெட்டினா ஃபோட்டோகிராஃப், ஒரு ரெட்டினா கேமரா வச்சுருக்கோம். இந்த ரெட்டினா கேமராவில் ரெட்டினா ஃபோட்டோகிராஃப் எடுப்போம். தென் வி டூ அ டெஸ்ட் கால்டு ஓசிடி, ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபின்னு. இந்த ஓசிடி எதுக்குன்னா இந்த சென்டர் ஆஃப் த ரெட்டினால தண்ணி தேங்கியிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இந்த ஓசிடி இஸ் லைக் அ நான் இன்வேசிவ் பயாப்சி. ஸோ இப்போ சிடி ஸ்கேன்லாம் பண்ணுற மாதிரி இது ஒரு வித்தின் 1 minute வந்து இட் வில் டேக் அபவுட் 10,000 ஸ்கேன்ஸ் ஆஃப் த ரெட்டினா. ரொம்ப ஹை அட்வான்ஸ் டெக்னாலஜி அது. ஸோ சென்டர் ஆஃப் த ரெட்டினாவை இட் வில் ஸ்கேன். அதே மாதிரி வந்து ஃப்ளூரசன் ஆஞ்சியோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. கையில் ஒரு டை கொடுத்து கண்ணில் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து பார்ப்போம். அது எதுக்குன்னா வந்து எங்கெல்லாம் அந்த பிளட்டு லீக் ஆகுது அப்படிங்கிறது ரெட்டினாவை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. இது வந்து எல்லா கண் மருத்துவமனையிலையும் இருக்குது. இப்போ ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இப்போ வந்து முன்னையாட்டம் கிடையாது. இப்போ எல்லா ஆல் தி ஐஸ் ஆப்தல்மாலஜிஸ்ட் ஆர் வெல் versed and well what you call equipped with all these things. இப்போ வயது ஆக ஆக முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் பார்வை அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிடும். வெளிச்சமாக இருந்தால் கூட அவங்களுக்கு பெருசாக தெரியலன்னு சொல்லுவாங்க. எதையாவது ஒன்று படிக்கணும்னா கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. போக போக வந்து அந்த கண் பார்வை அப்படியே மங்கிட்டே போகிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன ஐடியா சொல்வீங்க? ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அமங் த பேஷண்ட்ஸ் as well as the relatives. இந்த மாதிரி வந்து லோ விஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து நியூ பிளேசஸ்க்கு எங்கேயும் போகாதீங்க. அப்படி ஃபெமிலியர் சரௌண்டிங்ஸ்க்கு ஒண்டி போங்க. நியூ பிளேசஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம் என்னென்னா ஓல்ட் ஏஜில் போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா எங்கே ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் த எண்ட் ஆஃப் தெம். ஸோ அதனால் வந்து லோ விஷன் வந்து இருக்கும்போது அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து we have to tell them what are the do's and don'ts. நல்ல லைட்டில் வச்சு படிக்க சொல்லுங்க. லோ விஷன் ஏஜ்ஸ்ன்னு இருக்குது இப்போது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால ஸ்மால் லெட்டர்ஸ் இல்லைனா படிக்க முடியலன்னா அவங்களுக்கு வந்து லோ விஷன் ஏஜ்ஸ்ன்னு இருக்குது. மேக்னிஃபைங் கிளாஸஸ் இருக்குது. அது அப்படியே மேக்னிஃபை பண்ணி காமிக்கும். சின்ன லெட்டர்ஸை பெருசாக காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபேட்லேயும் நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேப்லெட்லேயும் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எங்கே படிக்கிறாங்களோ அவங்க லெஃப்ட் ஷோல்டர்லேருந்து லைட்டு வந்து ஷுட் ஃபால் ஆன் த ரீடிங் மேட்டர். ஆமாம், அவங்க வந்து எவ்வளோ கிட்ட வச்சுக்கிறாங்களோ பெட்டர். அது ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்ட வச்சா தான் சம்டைம்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஏஜ் ஆக ஆக வந்து கிட்ட வச்சா தான் அவங்களுக்கு தெரியும். ரொம்ப தூரம் வச்சா தெரியாது அவங்களுக்கு பார்வை படிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஐ ட்ரைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வயது வரம்பு இல்லாமல் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் குறிப்பாக முதியவர்களுக்கு எதனால் வருது, அது சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? முன்ன வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்தோம் பிஃபோர் த கொரோனா. அவங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ்வலாக வந்து 12 hours 13 hours கண்டினியூஸாக கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து ஐ ட்ரைனஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் எல்லா ஏஜ் குரூப்லையும் பார்க்குறோம். டூரிங் த லாக்டவுன் வந்து இப்போ எல்லாருமே ஆன்லைனில் தான், எஸ்பெஷலி சில்ட்ரன் ஆன்லைன் கிளாஸஸ்ஸு. முதியோர்களுக்கு கூட நிறைய பேர் இப்போ எல்லாரும் ஆன்லைன் நிறையா வந்து ஐபேட் யூஸ் பண்ணுறாங்க, நிறையா கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய டிவி பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது
அவங்க வந்து ஐ ட்ரைனஸ் வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா பிகாஸ் வந்து நார்மலாக வந்து பிளிங்கிங் ரேட் ஃபார் அ நார்மல் ஹியூமன் பீயிங் இண்டிவிஜுவல் இஸ் அபவுட் 15 times per minute. 15 times ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம பிளிங்க் பண்ணாதான் அந்த டியர்ஸ் வந்து கருவழியை வந்து கம்ப்ளீட்டாக கால் மாய்சன் பண்ணும், லூப்ரிகேட் பண்ணும். நம்ம கண்டினியூஸாக கேஜெட்ஸையோ இல்லைன்னா கம்ப்யூட்டரையோ பார்த்துனோம், ஐபேடையோ பார்த்துருந்தோம்னா என்ன ஆகும்னா அந்த 15 timesங்கிறது 5 times ஆகிடுது. ஸோ இருக்கிற டியர்ஸ் வந்து இவாப்ரேட் ஆகி அப்படியே போயிடும். எஸ்பெஷலி ஃபார் ஓல்டர் பீப்புள் என்ன ஆகும்னா the quality of tears come down. ஏஜ் ஆக ஆக நான் சொன்ன மாதிரி அதர் ப்ராப்ளம்னால இந்த டியர்ஸ் குவாலிட்டி கூட கம்மியாயிடும். டியர்ஸ் வந்து கம்மியாகாது, பட் டியர்ஸ் குவாலிட்டி கம்மியாகும். ஸோ குவாலிட்டி கம்மியாகும் போது அந்த சர்ஃபேஸ் வந்து மாய்சனிங் சரியாக இருக்காது. எஸ்பெஷலி when they are using lot of gadgets வந்து அது இன்னும் அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து they have to use lot of lubricant eye drops. அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க. எஸ்பெஷலி பிளிங்கிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். நார்மலாக வந்து கான்ஷியஸாகவே பிளிங்கிங் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் 20-20-20 ரூல்னு அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரி 20 minutes நீங்கள் கம்ப்யூட்டரை பார்க்கும்போது ஆர் எனி கேஜெட்டை பார்க்கும்போது 20 feet away ஃபார் 20 seconds பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக கண் வந்து மசில் ரிலாக்ஸ் ஆகும், உங்கள் இதுவும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஏஜிங்க்கும் இந்த ட்ரை ஐக்கும் சம்மந்தம் இருக்குது. நார்மலாகவே ஏஜ் ஆக ஆக ட்ரை, ஈவன் இஃப் யூ டோன்ட் யூஸ் கேஜெட்ஸு கொஞ்சம் ட்ரைனஸ் குவாலிட்டி கம்மியாகும் இந்த டியர் செக்ரீஷன். ஆன் டாப் ஆஃப் தட் இப்போ நிறையா இந்த லாக்டவுன்னால நிறையா ஓல்டு பீப்புள் வந்து முதியோர்கள் வந்து நிறைய பேர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால லாக்டவுனில் நிறைய பேர் யூஸ் பண்ணதுனால தேர் ஃபோர்ஸ் டு யூஸ். அஃப்கோர்ஸ் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் தேர் டைமில், அதனால் யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த டியர்ஸு இந்த ட்ரைனஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப அற்புதமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி முதியவர்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு சொல்லி. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி காட்ஸ் கிஃப்ட் டு மேன்கைண்ட் இஸ் a gift of sight. இந்த கண் பார்வை வந்து ரொம்ப முக்கியம். கண் வந்து எந்த ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டரோட ஒரு 1,000,000 times மோர் பவர்ஃபுல் இந்த கண் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியும். இட்ஸ் ரியலி a miracle organ. இதை வந்து கண் பார்வையை வந்து நம்ம முக்கியமாக காப்பாற்றணும், எஸ்பெஷலி முதியோர்கள். இந்த கொரோனா டைமில் நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். எல்லோரும் இந்த கொரோனா டைமில் வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், 3 மாதம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அதை தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்கள் டயபிட்டிஸும் உங்கள் ஹார்ட் ப்ராப்ளமும் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி கண் ப்ராப்ளமும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த கண்களை வந்து டூரிங் த கொரோனா பேண்டமிக் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி இந்த கோவிட்னால் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது கண்ணில். கண் பார்வை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து கண் மருத்துவரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி உங்களை கண் மருத்துவர் வர முடியலன்னா டெலி ஆஃப்தால்மாலஜி மெத்தட் இருக்குது. நீங்கள் கண் மருத்துவரை அணுகுங்க. அவங்க வந்து வாட்ஸ்அப் வீடியோ கால்லையோ அது வெரி இம்பார்ட்டண்ட்டாக தான். ஸோ இது வந்து இந்த மெசேஜை வந்து இந்த கொரோனா பேண்டமிக்கில் ஏன்னா இந்த டுடே சிச்சுவேஷன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ முதியவர்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவாக அழகாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ டாக்டர். நன்றி, வணக்கம்.